இப்போ பஞ்சம் உச்ச நிலையை அடைஞ்சிருக்கு. சூடான் நாட்டில இத ஒரு ஜெப குறிப்பா கூட நீங்க வச்சுக்கோங்க. நம்ம இலங்கைக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஈரானுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அதே மாரி இப்போ சூடானுக்காகவும் ஜெபம் பண்ணணும். சூடான் மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8,00,00,000 பேர் அட் அ ஸ்ட்ரெச் இவ்வளோ பெரியதான ஒரு பஞ்சத்தை உலகம் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அட் அ ஸ்ட்ரெச் பஞ்சத்தில அவங்க மிகப்பெரிய பாதிப்ப சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க போய்ட்டாங்க. ஸோ இது இன்னும் உச்சகட்டத்துக்கு போயிட்டே இருக்கு. இவங்கள என்ன பண்றதுன்னும் யாருக்கும் தெரியல. ஏன்னா, பணக்கார நாடுகள்லாம் யுத்தத்தில பிஸியா இருக்கு. ஆயுதங்கள வாங்கி குமிக்கிறதில. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு அறிக்கை சொல்லுது, இங்க ஆயுதத்துக்கு யூஸ் பண்றத 30% குடுத்தா போதும். உலகத்தில இருக்கிற மக்கள் அத்தன பேருக்கும் சாப்பாடு குடுக்கலாம். அந்த அளவுக்கு ஆயுதங்களுக்கு யூஸ் பண்றாங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகமாக ஆயுதங்கள வாங்கி குவிக்கிறாங்க. எல்லா நாடுகளும். விமானங்கள வாங்குறாங்க. போர் விமானங்கள் அல்லது அதுக்கான ஆயுதங்கள் எல்லாத்தையும் வாங்குறதுனால, இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இவங்கள கான்சன்ட்ரேட் பண்றதுக்கான நேரம் இல்ல. ஆனா ஜனங்கள் பஞ்சத்தின் உச்சத்தில போயிட்டு இருக்கிறாங்க. பல நாடுகள்ல விலைவாசி சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிருக்கு. தயவு செய்து சூடான் மக்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்க. அது மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. இதை தாண்டி ஒரு சில இயற்கை பேரழிவுகள் நம் காலத்தில நடந்திருக்கு. இந்த வாரத்தில